எப்படி இடம்பெற்றது, கலசங்களுக்கான கண்ணகா இந்த விமானங்கள் ராஜகோபுரம் எப்படி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு மட்டுவில் பன்றித்தளச்சி அம்பாள் ஆலயத்தில் இடம்பெற்ற மகா கும்பாபிஷேகம் எப்படி இடம்பெற்றது என்கின்றதுதான் இந்த ஒரு காணொளி. விசிட்டர் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொளியை பாருங்கள். ஆலயத்துக்குள்ளே இப்பொழுது கும்ப பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வண்ணமயமான அழகான அந்த கோபுரத்தோடு எங்களுடைய பன்றித்தளச்சி அம்மாளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் இங்கே பங்குனி திங்கள், கடைசி திங்கள் ஏராளமான அடியவர்கள் பொங்க வருவார்கள், படையல் வைக்க வருவார்கள். 2026ஆம் ஆண்டு ஈழத்தின் வடபால் சிவபூமி என்று திருமூலரால் அழைக்கப்பட்ட யாழ்ப்பாண குடாநாட்டின் தென்மரவர் வாழ்ந்த தென்மராட்சி பகுதியில் கண்ணகா அம்மன் என்று சொல்லப்படுகின்ற பன்றித்தளச்சி கண்ணகேம்பாள் ஆலயத்தில் இன்று ஜீவனோத்தாரண பஞ்சகுண்ட மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற ஆயத்தமாக இருக்கின்றது. பாருங்கள், முன் மண்டபத்துக்கு வந்து வர்ணங்கள் வந்து புதுசாக வந்து பூசப்பட்டு இன்றைய தினம் பூர்த்தியாகப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், முன்னாலே எப்படி வர்ணங்கள் பூசப்பட்டு இன்றைய தினம் ஆலய முழிந்து கொண்டிருக்கிறது என பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இந்த கோபுரம் வந்து இவ்வளவு நாளும் மறைக்கப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்டு வர்ணங்கள் பூசுவதற்கான வேலைகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையிலே இன்றைய தினம் கலசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கலசத்திலே இன்னும் சற்று நேரத்திலே கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. அதுபோல அம்பாளினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சக்தி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வண்ணமயமான அந்த கோபுரம், வண்ணமயமான அந்த முன் மண்டபம் எப்படி இன்றைய தினம் அழகாக இருக்கிறது என பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், முன்னாலே அந்த ராஜகோபுரம் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை இங்கே ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் இடம்பெறும். நாங்கள் இப்பொழுது ஆலயத்துக்கு மேலே வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது வசந்த மண்டபத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த விமானம். இந்த விமான பகுதியை பாருங்கள், கும்பங்கள் வைத்து அங்கே கும்பாபிஷேகத்துக்காக தயார் நிலையிலே வந்து விமானங்கள் ஒவ்வொன்றும் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியையும் ஆலயத்துக்கு மேலே எப்படி இருக்கின்றது என்கின்ற அந்த அற்புத காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த அழகான ராஜ கோபுரம் கொஞ்சம் அருகில் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் அழகிய வண்ணமயமான அந்த ஒரு சிற்பங்களையும் நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு நல்ல ஒரு தருணம். ஒரு சிறிய ஒரு கோபுரம் தான். இன்றைக்கு கண்ணகை அம்பாளினுடைய திருவருட்கடாட்சம் கைகூடி கும்பாபிஷேக விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோட ஆலயத்தினுடைய மணியை பாருங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த மணி. ஏராளமான அடியவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக அனைத்து இடங்களிலுமிருந்து வந்திருக்கின்றார்கள்.
அங்கே பிரதான கும்பத்துக்கு ஒவ்வொரு தீபங்களும் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கும்ப பூஜைகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே ஒரு கலசங்களுக்கும் கும்ப நீர் அங்கே ஆலய குருக்கள் அனைவராலும் அபிஷேகம், அந்த கும்ப நீரால் அபிஷேகம் இடம்பெறும். அந்த அற்புத காட்சியினை பார்ப்பதற்காகத்தான் இப்போ நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். மண்டபத்தை தாண்டி வெளியிடுங்கள். இப்பொழுது ராஜகோபுரங்களுக்கும் மணிக்கோபுரங்களுக்கும் சமகால திரைக்கும்பாவர்கள் நடைபெறும். பண்டிதல் ஸ்ரீ கண்ணகம்மன் ஆலயத்திலே நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேக பெருவிழாவிலே இப்பொழுது யாக கால தரிசனங்கள் எல்லாம் நிறைவுக்கு வந்தவண்ணம் இருக்கின்ற அற்புதமான வேளை அல்லவா இந்த வேளை. அங்கே இப்பொழுது மணி கோபுரங்களுக்கு, காண்டாமணி கோபுரத்துக்கு இப்பொழுது அங்கே அபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த மணிகள் ஒலிப்பதற்காக இப்பொழுது அபிஷேகம் செய்து அவைகளை தயார் நிலையில் வைத்து கொண்டுதான் அங்கே ஆலயத்தினுடைய மூல விக்கிரகத்துக்கான கும்பாபிஷேக தீர்த்தம் அங்கே சிவாச்சாரியார்கள் எடுத்து செல்வார்கள். அந்த வகையிலே பன்றி தளர்ச்சி கண்ணகம்பாள் ஆலயத்திலே நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் பெருந்தொகையான பக்தர்கள் படசூழ அங்கே யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான அந்த நாதேஸ்வர வித்தவான்களுடைய நாககால தரிசனங்கள் இப்பொழுதெல்லாம் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்ற அற்புதமான வேளை. அந்த வேளையிலே ஆலயத்திலே காண்டாமணி ஒலிப்பதற்காக முதலில் அந்த காண்டாமணிக்கான தூபி அபிஷேகம் நடைபெற்றது. அதனை அடுத்து ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெறும். அந்த நிகழ்விலே ராஜகோபுரத்துக்கும் ஆலயத்தினுடைய உள்ள மூர்த்திகளுக்குமான கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற பெருமான் திருவருள் கூடியுள்ளது. கடந்த 4 நாட்களாக அங்கே யாகத்திலே கும்பங்களிலே தெய்வீக கடாட்சத்தை ஏற்படுத்தி மந்திர தந்திரங்களாலே அவைகளை எல்லாம் மந்திர உச்சாடனங்களினாலே உருவேற்றி வழிபாடுகளை செய்து யாக குண்டத்திலே அவிர்ப்பாகங்களை தேவர்களுக்கு படைத்து அவருடைய அனுக்கிரகங்களையும் அருளையும் பெற்று அந்த கும்பங்களிலே தெய்வீகமாக சாநித்தியமாக திருவருளை நிறைவு செய்து அந்த திருவருள் கூடிய அந்த கும்பங்களை எல்லாம் இன்னும் சொற்ப நேரத்திலே அங்கே அந்தண சிவாச்சாரியார்கள் தங்களுடைய சிரசுகளிலே தாங்கிய வண்ணம் ஆலயத்தினுடைய உள்வீதி வெளிவீதி வழியாக அவைகளை எடுத்து வர இருக்கின்றார்கள். இந்த வேளையில் இப்பொழுது அங்கே பஞ்சதள ராஜகோபுரம் அங்கே காணப்படுகின்றது. இந்த ராஜகோபுரத்துக்கான அந்த கும்பநீர் ஊற்றும் நிகழ்வு இப்பொழுது அங்கே தயாராகிய வண்ணம் இருக்கின்றது. 5 கலசங்களை உடைய ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் ஒரு ஆலயத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மண்டபமாகும். இந்த ராஜகோபுரம் ஆலயத்தின் உள்ளே காணப்படுகின்ற மூலமூர்த்தி, பரிவார மூர்த்திகள், அந்த அம்பாளினுடைய திருவிளையாடல்கள், ஏனைய பூ உலகத்திலே தேவ உலகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு விதமான காட்சிகளை எல்லாம் அங்கே சிற்பங்களாக செதுக்கி இருக்கின்றார்கள். இந்த ராஜகோபுரத்திலே அங்கே மதுரையை எரித்துவிட்டு இலங்கையின் ஊடாக தென்பகுதி ஊடாக வந்த அந்த கண்ணகையினுடைய கையிலே இருக்கின்ற சிலம்பு அங்கே சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய கணவனை கொலை செய்ததற்காக அங்கே பாண்டியனிடம் நீதி கேட்டு மதுரையை தீக்கிரியாக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட ஆனவள் இங்கே இலங்கையினுடைய பல்வேறு இடங்களிலே இருந்து
அங்கே வட்டாப்பளை ஊடாக தென்பகுதியை நோக்கி சென்றதாக காவியங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த கண்ணகையினுடைய ஆலயங்களிலே ஒன்றான ஈழத்தின் வடபால் காணப்படுகின்ற தென்மராட்சி பகுதியிலே தென்மகவர் வாழ்ந்த பகுதி, மருத நிலமாக காணப்படுகின்ற பகுதி, கோவிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம், ஆலயந்தானும் மரணன தொழுமே என்று நமது முன்னோர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் ஆலயங்களை அமைத்து வழிபட்டார்கள். அரோகரா அரோகரா அரோகரா. இப்பொழுது அந்த கலசங்களுக்கான அந்த அபிஷேகம் நடைபெறுகின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதே வேளையில் இரு பகுதியிலேயும் இருக்கின்ற மணி கோபுரங்களுக்கான அந்த காண்டாமணிகள் ஒலிப்பதற்கான அந்த கோபுரங்களுக்குமான அந்த கும்ப நீர் அங்கே சொரிந்து அங்கே திருவருளை ஊட்டுகின்ற அற்புதமான காட்சி. இப்பொழுது வானுலகத்திலே தேவர்கள் எல்லோரும் வந்து இந்த நிகழ்வை பார்ப்பார்கள் என்று நமது ஐதீகம் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பெண்ணடியார் ஒருவர் அங்கே உருவெடுத்து அங்கே கண்ணகை அம்பாளை தன் மீது வந்ததாக அவர் அங்கே உருவேறி ஆடிக்கொண்டிருக்கின்ற காட்சி ஆலயத்தினுடைய வாயிலிலே காணப்படுகின்றது. அங்கே யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான நாதேஸ்வர வித்துவான்களுடைய நாதகானங்கள் எல்லாம் அங்கே ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. அரோகரா. எப்பொழுது அங்கே கலசங்களினாலே ராஜகோபுரத்துக்கு வேண்டிய அந்த கும்ப நீர்கள் எல்லாம் அங்கே சொரியப்பட்டு திருவருள் கைகூடப்பட்டுள்ளது. இனிமேல் தூலலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜகோபுரம் அற்புதமானது. அந்த ராஜகோபுரத்துக்கு வேண்டிய தெய்வீக கடாட்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் தூர இடங்களிலிருந்து பார்க்கும் பொழுது ஆலயத்தினுடைய அந்த ராஜகோபுரம் தெரியும். எனவே ராஜகோபுரத்தை வழிபடுவது நமது மரபாகும். எனவே ஒவ்வொரு அடியவரும் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது தூர இடங்களில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த ராஜகோபுரம் தெரியும். எனவே அந்த ராஜகோபுரத்தை வழிபடுவது நமது மரபாகும். அங்கே ஆலயத்தினை அது நினைவூட்டுவதாக அந்த ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ராஜகோபுரத்தினுடைய முக்கியத்துவம் கருதி அங்கே பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு கிராமத்திலே அங்கே ராஜகோபுரம் அமைக்கப்பட்டால் அது மிக சக்தி வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாதேஸ்வர வித்துவான்களுடைய நாதகானங்கள் எல்லாம் ஒலித்த வண்ணம் இருக்கின்ற அற்புதமான வேளை. இங்கு பெருந்தொகையான அடியவர்களுடைய சூழ இப்பொழுது அங்கே பிரதான யாககுண்டத்திற்கு சில சமய அனுஷ்டானங்கள் கிரியைகள் நடைபெறும். அதிலிருந்து அந்த பிரதான கும்பம் எடுத்து வரப்படுகின்ற வேளை நெருங்கிய வண்ணம் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மக்களுடைய வெள்ளம் அலைமோதுகின்றது. நாளைய தினம் பங்குனி திங்கள் நிகழ்வு நடைபெற இருக்கின்ற வேளையிலும் இங்கு இன்றைய தினம் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே அடியவர்கள் கலந்து திருவருளை பெறுகின்றார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆலயத்திலே உள்ள சிதிலங்களை புனரமைப்பு செய்து ஆலயத்துக்கு வேண்டிய கும்பாபிஷேக பெருவிழாவை மிகச்சிறப்பாக உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே பன்றித்தளச்சி கண்ணகம்மன் ஆலயத்திலே நடைபெறுகின்ற அந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொண்ட அடியவர்கள் எல்லோருக்கும் அம்பாளுடைய கிருபை கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கின்ற உங்களிடம் விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.
ஆலயத்தினுடைய தெற்கு வீதியை கும்பங்கள் அங்கே கடந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் பக்தர்கள் பக்தியோடு வழிபட்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய மேற்கு வீதியினை கடந்து இப்பொழுது வடக்கு பிரகாரம் நோக்கி அங்கே பக்தர்கள் புடைசூழ கும்பங்கள் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வசந்த மண்டபத்துக்கு மேலே உள்ள கலசத்துக்கு அங்கே கும்பநீர் அபிஷேகம் இடப்படுகின்ற அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அதை புனித தீர்த்தத்தினை பக்தியோடு எடுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியிலும் தலையில் வெளிக்கின்ற காட்சியிலையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலய கதவை திறந்து ஆலயத்துக்குள்ளே செல்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கற்பகிரகத்துக்குள்ளே அங்கே கும்பங்கள் கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அம்பாளுக்கு அங்கே கும்ப நீர் ஊற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்காகத்தான் பக்தர்கள் இவ்வளவு நேரமும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த அற்புதமான காட்சியினை அங்கே அம்பாளுக்கு அரோகரா அரோகரா என பக்தர்கள் கோஷமிட்டு பக்தியோடு வணங்கி அந்த அன்னை அவளுக்கு அந்த கும்பநீர் ஊற்றுகின்ற அற்புதமான காட்சியினை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான காட்சியினை இன்றைய நாள் பார்த்திருந்தோம். அன்புள்ள மக்களே, தொடர்ச்சியாக காணொளிகளை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பன்றி தளர்ச்சி அம்மன் கோவிலே அழகிய அற்புதம், அதாவது நடந்த அற்புதம் என்று சொல்லலாம். அழகிய அற்புத காட்சி 12 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த காணொளிகளில் உங்களை நான் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பான நன்றி.